செஞ்சேரிமலை அழகிய தென்னை மரங்களுக்கு இடையில் அமைந்திருக்கும் செஞ்சேரிமலை முருகன் திருக்கோயில். மந்திரகிரி என்று அழைக்கப்படும் வேலாயுத சுவாமி திருக்கோவில் கோவையின் தென்கிழக்கு பகுதியிலே அமையப்பெற்றிருக்கிறது. இந்த அழகன் முருகனின் திருக்கோயில். இத்திருக்கோயிலில் தைப்பூச திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடி மகிழ்வார்கள். ஓம் மந்திரகிரி வடிவேல் வருக வருக. முருகனை தரிசிப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, செஞ்சேரிமலை முருகனுக்கு அரோகரா. இங்கே மலையடிவாரத்திலே திருநாவுக்கரசர் திருமடம் அமையப் பெற்றிருக்கிறது. இங்குதான் நாம் விழாவை பார்க்க இருக்கிறோம். மாரிமுத்து அடிகளாருடைய குரு பூஜை இன்று தை மாதம் மூலம் விண்மீன் என்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கமாக அவருடைய திருப்பெயராலே அமைந்த தவத்திரு மாரிமுத்து அடிகளார் பதின்ம பள்ளியினுடைய ஆண்டு விழா நல்ல முறையிலே நடைபெறுகின்றது. இந்த நல்ல பள்ளியானது இப்பொழுதுதான் வெள்ளி விழாவை நிறைவு செய்திருக்கின்றது. அடுத்து பொன்விழாவிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றது. இந்த பொன்விழாவிலே அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய சாதனைகளை எல்லாம் வரவேற்புரையிலே இந்த பள்ளியினுடைய மாணவியும் ஆண்டறிக்கையிலே பள்ளியினுடைய முதல்வர் அவர்களும் அருமையான முறையிலே சொன்னார்கள். நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகின்ற போது கல்வி மிக உயர்ந்தது என்று சொல்லுவார்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி. நாம் நிறைய செல்வம் சேர்த்துகின்றோம். ஒரு காலத்தில் ஒருத்தர்கிட்ட எத்தனை பசுமாடு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஒருத்தர் எடை போடுவாங்க. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த காலத்தில் பசுவை வைத்து அவருடைய செல்வத்தை நிர்ணயம் செய்தார்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நிலவளங்களை வைத்து நிர்ணயம் செய்தார்கள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருள்கள், வீடுகள் இவற்றை எல்லாம் வைத்து ஒவ்வொரு காலத்திலையும் அவருடைய பணத்தை நிர்ணயம் செய்தார். இப்பொழுது அப்படி அல்ல. இப்போ நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு சென்றாலும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னோம்னா கல்வி. அதனால தான் அவங்க சொன்னாங்க, ஒரு காலத்தில் நமக்கு அந்த செல்வம் இருக்குது, இன்னொரு காலத்தில் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால எக்காலத்திலேயும் கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு செல்வம் அதுதான் கேடில் விழிச்செல்வம் என்று சொன்னார்கள். அதனால தான் வள்ளுவர் அத்தகைய செல்வத்தை பெறக்கூடிய வகையிலே நமக்கு கல்வி என்கின்ற ஒரு அதிகாரத்தை தந்திருக்கின்றார்கள். நம்முடைய கல்வி இரண்டு வகையான கல்வி. ஒன்று அருளியல் கல்வி, மற்றொன்று உலகியல் கல்வி. உலகியல் கல்வி என்பது நிறைய கல்விக்கூடங்களிலே நமக்கு கிடைக்கும். அருளியல் கல்வி என்பது இது போன்று இருக்கக்கூடிய அருள் நிலையங்களிலே, திருமணங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடியது. அத்தகைய அருளியல் கல்வியோடு சேர்ந்து உலகியல் கல்வியை பெறக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதுதான் நம்முடைய திருமணங்களின் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள். அந்த வகையிலே இந்த பள்ளிக்கூடமானது திருமணத்தை சார்ந்து, ஆன்மீகத்தை சார்ந்து, திருமுறையை சார்ந்து, அருள்நெறியை சார்ந்து, இறையுணர்வை சார்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல பள்ளியாக நடைபெற்று வருகின்றது. இந்த நல்ல பள்ளியில நம்ம பெரியவங்கள்லாம் சொல்ற மாதிரி நாளுநியமாக இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சிறப்பான பணிகளை ஆற்றி வருகின்றது. அதற்கு இந்த நல்ல நம்முடைய இந்த திருமலைவராகவும் இந்த பள்ளியினுடைய தாளாளராகவும் இருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தவத்திலே முத்து சிவராமசாமி அடிகளார் அவர்கள் உங்களுக்கு பெரிதும் நல்ல முறையிலே வழிகாட்டுகின்றார்கள். உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கின்ற போது நல்ல சமயம் சார்ந்ததாக, இறையுணர்வு சார்ந்ததாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அதை மேலும் வளப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல இன்று உலகிலே நிற்கக்கூடிய நடைமுறைகள், நாங்கள் நேற்று நானும் கௌமார் மடசாமியுமே அங்கே திருவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய பிரயாகி சென்று வந்தோம். அங்கே அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய முப்பெரும் நதிகளும் ஒன்று கூடக்கூடிய இடம்.
அந்த ஒன்று கூடக்கூடிய இடத்துல ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கே கும்பமேளா என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நடக்கும். இது மாதிரி 12 தடவை நடந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மகா கும்பமேளா. அந்த மாதிரி 144 வருஷத்துக்கு பின்னால் அங்கே அந்த கும்பமேளா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் கலந்து உரையாற்ற வேண்டும் என்பதற்காக நேற்றும் அங்கே இருந்து வந்தோம். இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கங்கை நதி என்று சொல்லக்கூடியது வற்றாத ஜீவநதி. அந்த வற்றாத ஜீவநதியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கங்கை நதி கூட என்ன ஆகுமா, கொஞ்ச நேரம் நம்ம அதில் ஏதாச்சும் மாசுகளை கலைக்கணும் என்று சொன்னால் நம்ம குடிக்கிறோம், துணி துவைக்கிறோம், வேறு ஏதாச்சும் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சாம்பலை கொண்டு போய் அங்கே தண்ணியில் ஊற்றுறோம், அந்த தண்ணியில் கரைச்சிடுறோம். இப்படி ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன ஆகும்னா, 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த தண்ணி ஓடிச்சுன்னா பழையபடி கங்கை புனிதமாகிவிடும். அந்த புனிதமாகிவிடக்கூடியதாக இருக்கக்கூடிய பெருமை கங்கைக்கு இருக்கின்றது. 7 பெரும் நதிகளிலே ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருப்பது அந்த கங்கை நதி. அந்த கங்கை நதி இப்பொழுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நம்முடைய அந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியினுடைய தொகுதி பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு துறவி அங்கே முதலமைச்சராக இருக்கின்றார். இவர்களெல்லாம் பெரும் முயற்சி செய்து அந்த கும்பமேளாவை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு 1 கோடிக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் தினமும் வர்றாங்க. அதுவும் நாளானிக்கு, அதாவது 28, 29 தை அமாவாசை வெட்டி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3லிருந்து 5 கோடி பேர் ஒரு நாளைக்கு வருவாங்கிறாங்க. மொத்த கணக்கு போட்டு பார்த்தோம்னா அந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள 50 கோடி பேரும் அங்கே போயிட்டு வர்றாங்க. அங்கே போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். ஏன் அந்த கங்கையை பற்றி நான் இப்போ சொல்கிறேன்னா, அந்த கங்கையும் இப்பொழுது மாசடைந்து கொண்டே வருகின்றது. நிறைய பேருக்கு அதுக்குன்னு தனியான ஒரு இலாக்காவே ஏற்படுத்தி விட்டார்கள். கங்கையை தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. ஏன் நமக்கு இந்த கங்கை நதி மாசடைகிறது என்று சொன்னால், நாம தண்ணீர் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். ஏன்னு கேட்டால் தண்ணி நமக்கு பக்கத்துலேயே சாமி சொல்லுவாங்க, அடிக்கடி எங்களுக்கெல்லாம் பக்கத்துலேயே வாய்க்கால் போகுது, அதுலேயே தண்ணி நாங்கள் பயன்படுத்திக்கோ, வேணா அப்போதைக்கப்போ பைப் போட்டு கூட நாங்கள் எடுத்து எல்லாம் பயன்படுத்திக்குவோம், தண்ணி அந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி நாம ஒரு சாதாரண பொருளாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். பழைய காலத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் வாய்க்கால்லாம் வர்றதுக்கு முன்னாவே நம்ம வீட்டுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வரக்கூடிய மாப்பிள்ளையோ பொண்ணா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பாங்க. அந்த சம்புக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம கைகால் கழுவுறது, மூஞ்சி கழுவுறது, இதெல்லாம் எப்படி கழுவுறது அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்முடைய குணநலத்தை நிர்ணயிப்பார்கள். நாம் எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய குணநலத்தை நிர்ணயிப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக இந்த தண்ணீர் மிக வேகமாக குறைஞ்சி வருது. சண்டையில் எது இருக்கோ நடந்தது. அந்த காலத்தில் நாடு பிடிக்கிற சண்டை நடந்தது, மதங்களுக்காக சண்டை நடந்தது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சண்டையில் உலக போரை நம்ம 2 தடவை பார்த்துட்டோம். 1ஆம் உலக போர் படிச்சுட்டோம், 2ஆம் உலக போர் படிச்சுட்டோம். இனி இன்னொரு 10-20 வருஷம் கழித்து பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3வது உலக போரை பற்றி படிப்பதற்கு உண்டான வாய்ப்பு வரும். அந்த மாதிரி வருகின்ற போது நாம் எல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை பற்றி படிப்போம். ஆனால் இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காதுங்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய சண்டை வரும். அந்த சண்டை தண்ணீரின் காரணமாக வரும் என்கின்றார். அந்த தண்ணி எனக்கு, அதாவது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5-6 வருஷத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டே தெரியும், தென்னாப்பிரிக்காவில் சுற்றிலும் கடல், நம்ம மாதிரியே தீபகற்ப நாடு, சுற்றிலும் கடலாக இருக்கு. அந்த சுற்றிலும் கடலாக இருக்கக்கூடிய நாட்டில் ரேஷன் போடுறாங்க. எதுக்கு? அரிசிக்கு, சர்க்கரைக்கு, நமக்கெல்லாம் பருப்புக்கெல்லாம் ரேஷன் போடுவாங்க. அங்கே அப்படி இல்லை. தண்ணிக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒன்றுக்கு 5 லிட்டர் தண்ணி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே ரேஷன் போடுறாங்க. அந்த ரேஷன் போட்டு அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு அதுக்காக அடித்து முடிச்சு வர்றாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரனாலாம் கட்டுப்படுத்த முடியலன்னு நாட்டினுடைய இராணுவமே அங்கே வந்து அந்த தண்ணீரை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவில் தண்ணீர் மிக வேகமாக அங்கே ஒரு காணாத பொருளாக வந்துட்டு இருக்குது. அதனால் ஏன் இந்த தண்ணீரை நாம் சொல்கிறோம்னா, அந்த தண்ணீரை நாம் மறைமுகமாக பல வகையில் இழந்து வருகின்றோம்.
நாம் நினைச்சுக்கிறோம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, உடுக்கக்கூடிய உடைகள் இவற்றுக்கெல்லாம் தண்ணீர் நமக்கு எப்படி எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் மிக அதிகமாக பயன்படுத்துகின்றோம். குறிப்பாக நாம் எல்லாம் சொல்லலாம், பழைய காலத்தில் துணிமணி பார்த்தீங்கன்னா அம்மாவோட சீலை இருந்ததுன்னா அந்த சீலை கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லணும்னா பிள்ளைக்கு அது தாவணி ஆயிடும். அது கொஞ்சம் லேசாக கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் தலையினை சுற்றி வைப்பாங்க, வீட்டு ஜன்னலுக்கு தொங்கிடுவாங்க. இப்படி தான் இருந்த ஒரு நாளில் ஒரு வருஷத்துக்கு நாம் துணிமணி போடுறது ஒரு துணி அல்லது 2 துணி தான் போடுவோம், வாங்குவோம், அதுதான் பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்படி இல்லை, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பணக்கார வீட்லைன்னு சொன்னால் எண்ண முடியாது. சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்னா குறைஞ்சது 50 செட்டு 100 செட்டு துணிமணிகளை வைத்திருக்கின்றோம். இத்தனையும் வைத்திருப்பதற்கு காரணம் நம்ம இதையெல்லாம் என்ன பண்ணுறோம்னா மறைமுகமாக இந்த தண்ணீர் பஞ்சத்தை உருவாக்குகின்றோம். சாப்பிட்ற சாப்பாடு அப்படித்தான். கல்யாண வீட்டில் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா காவாய் சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்றோம், முக்காவாய் சாப்பாட்டை குப்பையில் போடுறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை உலகத்தில் இப்போ அறிவாளர்களுடைய உள்ளத்திலே எழுந்திருக்கின்றது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு சில செய்திகளை சொல்லுகின்றார்கள். ஒன்றுக்கு பேர் ரெஃப்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையை குறைச்சிக்கொள்வது. போதும், என்கிட்ட யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேஷ்டின்னு கொடுக்குறாங்கன்னா எனக்கு 2 செட் இருக்குதுங்க, எனக்கு போகுது. சேலை கொடுக்குறாங்கன்னா எனக்கு போகுது. எதை எடுத்தாலும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கின்ற அடிப்படையில் முதல்ல நாம் வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் தவிர்க்க வேண்டும். சரி, நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் நாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, ரெண்டாவது சொல்லக்கூடியதுக்கு பேர் ரெடியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைச்சிக்கணும். நம்மக்கிட்ட எப்படியோ முதல்ல எல்லாரும் கொடுத்ததெல்லாம் போக நம்மக்கிட்ட ஒரு 10 வேட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிக்கணும், அதையும் நாம் அளவாக நம்மளுக்கு 3 4 5 வச்சுட்டு 5 வேட்டியை யாராச்சும் ஒருத்தருக்கு கொடுத்துறோம். அதுக்கு பேர் ரெடியூஸ் அப்படின்னு சொல்லி பேர். மூணாவதுக்கு பேர் ரீயூஸ். ரீயூஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் அப்படியே சொன்னது தான். நம்ம வீட்டில் ஒரு சீலை இருக்குன்னா அந்த சீலையை அழகாக வேறு ஏதாச்சும் பண்ணி ஒரு பாவாடையை தைச்சி வச்சுக்கிறது, ஒரு சாவணியாக வச்சுக்கிறது, ஏதாவது ஒன்றாக நம்ம பயன்படுத்தி கொள்வது, மீண்டும் மறுபயன்பாடு என்று சொல்லக்கூடிய இத்தனையும் பண்ணிட்டு இல்லைன்னு என்ன பண்ணோன்னு அதையே ரீசைக்கிள் அப்படின்னு பண்ண சொல்கிறாங்க. அதனால தான் பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், சிக்கனம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை, இக்கணம் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் அதை நமக்கு அங்கு இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வலியுறுத்துகின்றார்கள். அவ்வளவு பெரிய கங்கை நதியே இவ்வளவு மாசுபட்டு கொண்டிருக்கின்றது, மற்ற ஊர்களிலெல்லாம் தண்ணீர் பஞ்சம் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள், எளிமையாக வாழுங்கள், இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவடையுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அத்தகைய அந்த ஒரு செய்தியை நாங்கள் நேற்று அங்கே பெற்று வந்தோம். அந்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதுவாக இருந்தாலும் அளவாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். போற்றியோ நம சிவாய். இறைவனின் அருளாசியினை எங்களுக்கு ஆசியுரையாக வழங்கிய நமது பேரூர் குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு, மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.